பேசக்கூட முடியாத ஒரு பக்தன் கடைசி நிமிஷத்துல ஈசனேன்னு மனசுக்குள்ள மட்டும் கூப்பிட்டான். அடுத்த நொடி மரணத்துக்கு முன்னாடி சிவனே நிழலாய் வந்து நின்னார்னா இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. இது கதை இல்ல, பக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லும் உண்மை. ஒரு அடர்ந்த மலை கிராமத்தில் முத்து என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். வயசு அதிகம், உடம்பில் பலமில்லை. அதுவும் அவர் பிறவியிலேயே பேச முடியாதவர். ஆனா அவர் மனசுல சிவபெருமான் மேல அளவில்லாத பக்தி. தினமும் மலையில இருக்கிற ஒரு சின்ன சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி கும்பிடாம அவர் வீட்டுக்கு திரும்பவே மாட்டார். அது அவருக்கு வழக்கமில்ல, அவர் வாழ்க்கை. ஒரு நாள் மாலையில் முத்து மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது திடீர்னு வானமே உடைஞ்ச மாதிரி பெரும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. சத்தம், காற்று, இடி, அடுத்த நிமிஷமே பயங்கரமான நிலச்சரிவு. அவர் நடந்த பாதை கண்ணு முன்னாடியே மூடிப்போச்சு. ஒரு பக்கம் ஆழமான பள்ளம், மறுபக்கம் உருண்டு வரும் பெரிய பாறைகள். முத்து அப்படியே நின்னு போயிட்டார். கத்தவும் முடியாமல், உதவி கேட்கவும் முடியாமல் மரண பயத்தில் நின்றார். கடைசி முயற்சியா அவர் தன் 2 கைகளையும் மேல தூக்கி மனசுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஈசா. சத்தமில்லாத அந்த அழைப்பு யாருக்கும் கேட்கல, ஆனா சிவனுக்கு கேட்டுச்சு. அடுத்த நொடி இருட்டுக்குள்ள ஒரு பெரிய உருவம் தோன்றுச்சு. ஒரு முதிய வேடன், கண்ணில் அழுத்தமான கருணை. அவன் முத்துவின் கையை பிடிச்சு கரகரப்பான குரலில் சொன்னான், பயப்படாதே மகனே, இதோ நான் இருக்கேன். அந்த வார்த்தை முத்துவின் பயத்தை ஒரே நொடியில கலைச்சது. நிலச்சரிவு நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அந்த வேடன் முத்துவை அப்படியே அலேக்கா தூக்கி தன் தோள்ல போட்டுக்கிட்டான். கல்மழை, சேறு, பெரும் காற்று ஒன்னையும் பொருட்படுத்தாம அவன் மலையிலிருந்து கீழே ஓடி வந்தான். முத்து ஒரே விஷயத்தை மட்டும் கவனிச்சார். அந்த வேடனின் உடல் பனி மாதிரி குளிர்ச்சியாயிருந்தது. ஊர் எல்லை வந்ததும் அவன் முத்துவை மெதுவா கீழே இறக்கிவிட்டான். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, உன் பக்திதான் என்னை இழுத்து வந்தது. இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வேடன் இருட்டுக்குள்ள அப்படியே மறைந்து போயிட்டான். முத்து திகைப்போட அப்படியே பார்த்தார். மறுநாள் காலை ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்தப்போ ஒரு விஷயம் எல்லாரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. முத்துவின் தோளிலிருந்த துணியில் மட்டும் நீல நிறக் கரை. அதே நேரம் நிலச்சரிவில் சிக்கிய அந்த மலையில் சிவலிங்கம் இருந்த இடம் மட்டும் ஒரு சின்ன பாதிப்பும் இல்லாம அப்படியே இருந்தது. அப்போதான் முத்துவுக்கு புரிஞ்சது, நேத்து இருட்டுல தன்னை தூக்கி வந்தது ஒரு வேடன் இல்ல, தன் பக்தியை கேட்டு நேரடியாக வந்த சிவபெருமானே. முத்து பேச முடியாதவர், ஆனா அவர் கண்களில் வழிந்த கண்ணீர் அந்த கிராமத்துக்கே சிவனின் கருணையை சொல்லிச்சு. இதனின் கருத்து, பக்தி சத்தமாயிருக்க வேண்டாம், பெருசா இருக்க வேண்டாம், உண்மையாயிருந்தா போதும். அப்போ அது எவ்வளவு மெதுவாயிருந்தாலும் சிவன் அதை கண்டிப்பா கேட்பார். தேவைப்பட்டா நிழலாய் வந்து கூட காப்பார். ஓம் நம சிவாய. இந்த கதை உங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கையையாவது ஏத்தி வச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுதுங்க. இப்படியான உண்மையை தொட்ட ஆன்மீக கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாய.